பொதுவா கண்ணாடியில பாக்கும்போது முகத்துல சுருக்கம் வந்தாலோ முடி நரைச்சாலோ வயசாயிடுச்சுன்னு நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோம். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான சட்டில் விஷயம் இருக்கு. உண்மையான மாற்றம் நம்ம கண்களுக்கு தெரியற இந்த வெளிப்புறத்துல நடக்கல. நம்ம உடம்போட ஆழத்துல இருக்கிற செல்களுக்குள்ளும் இரத்த நாளங்களுக்குள்ளும் தசைகளுக்குள்ளும் தான் இந்த மாற்றம் ரொம்ப ரொம்ப மெதுவா தொடங்குது. இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. முதுமை என்பது ஒரு நாள் திடீரென்று வருவதில்ல, அது ஒவ்வொரு நாளும் மெதுவாக சேரும் சேதங்களின் முடிவு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 70 வயசுல ஒருத்தர் ரொம்ப சோர்வா உட்கார்ந்திருக்காரு. ஆனா அதே 70 வயசுல இன்னொருத்தர் தன்னோட பேர பசங்க கூட சுறுசுறுப்பா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காரு. அந்த சுறுசுறுப்பா இருக்கிறவங்களோட சீக்ரெட் என்ன தெரியுமா? அவங்க உடம்புல தினசரி நடக்கிற கண்களுக்கு தெரியாத அந்த செல்லுலார் டேமேஜ அவங்க தினமும் முறியடிக்கிறது தான். சரி, வயசு அதிகமாகும்போது நம்ம உடம்புக்குள்ள உண்மையாவே என்னதான் நடக்குது? எந்த ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜியும் இல்லாம நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு இந்த முதல் பகுதியில ரொம்ப தெளிவா பார்க்கலாம். இத புரிஞ்சிக்க வெளியில நல்ல பெயிண்ட் அடிச்சு ஒரு இரும்பு கதவை கற்பனை பண்ணிக்கோங்க. பார்க்க ரொம்ப புதுசாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஆனா மழை, காத்து, ஈரப்பதம்னு பட்டு பட்டு பல வருஷங்களா உள்ளுக்குள்ளேயே அது மெதுவா துருப்பிடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு நாள் திடீர்னு அதோட உறுதித்தன்மை குறைஞ்சு உடைஞ்சிடும். நம்ம உடம்பும் எக்ஸாக்டா இதே மாதிரி தான் வேலை செய்யுது. வெளியில நம்ம நார்மலா சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த உள்துருப்பு நம்ம செல்களை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே இருக்கு. பலரும் மிஸ் பண்ற இடம் இதுதான். நம்ம உடம்புல ஏற்படுற இந்த உள்துருப்பு நிஜ வாழ்க்கையில எப்படி வெளிப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? காலையில எழும்போது ஏற்படுற களைப்பு, மூட்டுக்கள்ல ஒரு இறுக்கம், சாப்பிட்டதும் வயிறு உப்பசமா இருக்கிறது, முகத்துல வறட்சி, இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனி பிரச்சனைகளை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, உடம்புக்குள்ள நடக்கிற நாள்பட்ட அழற்சி, அதாவது கிரானிக் இன்ஃப்ளமேஷன் மற்றும் ரொம்ப மந்தமான ரத்த ஓட்டம், இதோட நேரடி வெளிப்பாடு தான் இந்த எல்லா பிரச்சனைகளுமே. அந்த உள்துருப்பு தான் இப்படி பல ரூபங்கள்ல வெளியே தெரியுது. சரி, இந்த உள்துருப்பை எப்படி தடுக்கிறது? இதுக்கான இயற்கையான தீர்வு என்ன? உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அந்த பெரிய சயின்ஸ் ரகசியம் எங்கேயோ இல்லைங்க, நம்ம வீட்டு சமையலறையிலே தான் இருக்கு. அதுதான் இஞ்சி. இஞ்சி அப்படிங்கிறது ஏதோ சுவைக்காகவும் வாசனைக்காகவும் மட்டும் சேர்க்கப்படுற ஒரு வேர் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராங்கான லாஜிக் என்னன்னா, இஞ்சியில ஜிஞ்சரால் மற்றும் ஷோகோல் அப்படின்னு சொல்லப்படுற 2 ரொம்ப பவர்ஃபுல்லான இயற்கை சேர்மங்கள் இருக்கு. இந்த சேர்மங்கள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த அந்த துருப்பிடிக்கிற செயல், அதாவது அந்த நாள்பட்ட அழற்சியை நேரடியா தாக்கி அழிச்சு செல்கள் சேதமடைவதை வெகுவா தாமதப்படுத்துது. செல்களை பாதுகாக்கிற ஒரு ஷீல்டு மாதிரி இது செயல்படுது. இது ரியல் லைஃப்ல எப்படி நடக்குதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்ப்போம். முதுமை அப்படிங்கிறது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. முதல்ல ஒரு சின்ன மூட்டு வலி வரும். அந்த வலியால நம்ம நடக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம். நடக்கிறத குறைஞ்சா என்ன ஆகும்? நம்ம தசைகள் பலவீனமாகும். தசைகள் பலவீனமானா உடம்போட பேலன்ஸ், அதாவது சமநிலை குறையும். அதோட விளைவு வயதான காலத்துல கீழே விழ அபாயம் பல மடங்கு அதிகரிக்கும். இந்த ஆபத்தான டொமினோ எஃபெக்டை ஆரம்பத்திலே உடைக்க மூட்டு வலியை குறைக்கிற இஞ்சியோட அந்த இன்ஃப்ளமேஷன் எதிர்ப்பு தன்மை ரொம்பவே உதவியா இருக்கு. அப்படியானால் உண்மையான இளமைனா என்ன? நம்ம உடம்போட உள் செயல்பாடுகளை சரி செய்வது மூலமா வெளியில நம்ம எப்படி அந்த இளமையை ஃபீல் பண்ண முடியும்னோ இப்ப ஆழமா பார்க்கலாம். இந்த தொடர்பை கொஞ்சம் கவனிங்க. காலைச்சோர்வுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, உடம்புல இருக்கிற மந்தமான இரத்த ஓட்டம் தான். இஞ்சி இந்த இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உடம்பு முழுக்க ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவுது. அதே போல வயசானாலே செரிமானம் மந்தமா இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவோம். அது என்ன, உள்ளுறுப்புகள் சோர்வடைஞ்சிடும். இஞ்சி செரிமான சாறுகளை தூண்டிவிட்டு அந்த இன்ஜினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுது. தோல்ல சுருக்கம் வர்றதுக்கு காரணம் கொலாஜன் குறையிறது. இஞ்சில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை பாதுகாத்து கொலாஜன் அழிவதை தடுக்குது. அதனால உண்மையான இளமை அப்படிங்கிறது நம்ம முகத்துல பூசுற கிரீம்கள்ல இல்ல, அது நம்ம இரத்த ஓட்டத்திலையும் செரிமானத்திலையும் தான் தொடங்குது. இப்போ ஒரு லெவல் மேல போய் பார்த்தோம்னா, இஞ்சியோட நன்மைகள் மூட்டுகள்லயோ செரிமானத்திலயோ நிக்கிறதில்ல. இஞ்சில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளைக்கும் இதயத்துக்கும் போற ரத்த ஓட்டத்தை கூட சீராக்குதுன்னு சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது. வயதாகும்போது நம்ம நினைவாற்றல் ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம இதயம் மூலமா உடம்போட ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த லைஃப் ஃபோர்ஸ் சிறப்பா போய் சேரவும் இந்த சீரான ரத்த ஓட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இவ்வளவு அறிவியல் பூர்வமான நன்மைகள் இருக்கிற ஒரு பொருளை சும்மா ஏனதானோன்னு யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? இது எப்படி பாதுகாப்பாகவும் சரியாகவும் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தலாம்னு இப்ப பார்க்கலாம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியான வழி, காலையில எழுந்ததும் ஒரு சின்ன துண்டு இஞ்சிய வெதுவெதுப்பான நீர்ல கலந்து குடிக்கிறது. இல்லனா நம்ம அன்றாட சமையல்ல சேர்த்துக்கலாம். ஒரு சிம்பிளான இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம். ஆனா இதுல பலரும் பண்ற ஒரு காமனான தப்பு என்னன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கிறது. உடனே ரிசல்ட் வேணும்னு ஒரே நாள்ல நிறைய இஞ்சியை சாப்பிடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம உடம்பு எப்பவுமே ரொம்ப மெதுவா தான் ரியாக்ட் பண்ணும். அதனால தினசரி கொஞ்சமா தொடர்ந்து எடுத்துக்கிறது தான் இதுல இருக்கிற சீக்ரெட். இங்க இதோட டவுன் சைடு என்னங்கிறதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க?
இது ரொம்ப நல்லது தானே நினைச்சு அதிகமா சாப்பிட்டா வயிற்று எரிச்சல் கண்டிப்பா வரும். ரொம்ப முக்கியமான விஷயம், ரத்தத்தை மெலிதாக்கும் மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களோ இல்ல சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கிறவங்களோ கண்டிப்பா உங்க டாக்டரை கேட்டுட்டு தான் இதை உங்க ரொட்டீன்ல சேர்க்கணும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்பவுமே அளவான பழக்கங்கள்ல தான் இருக்கு. இந்த முழு விளக்கத்திலையும் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு இப்ப வந்திருக்கோம். எந்த ஒரு இயற்கை உணவும் அது எவ்வளோ பெரிய சூப்பர் ஃபுட்டா இருந்தாலும் தனித்து நின்னு மேஜிக் பண்ணிடாது. அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் நம்ம உடம்புக்கு தேவை. இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம். நபர் ஏவை எடுத்துப்போம். 65 வயசு, தினமும் வாக்கிங் போறாரு, ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கிறாரு, கூடவே தன்னோட உணவுல இஞ்சியும் சேர்த்துக்கிறாரு. நபர் பி, அவருக்கும் 65 வயசு தான், ஆனா நாள் முழுக்க உட்கார்ந்தபடியே இருக்காரு, நிறைய சக்கரை சாப்பிடுறாரு, சரியான தூக்கம் இல்ல. அவர் எவ்வளவுதான் இஞ்சி சாப்பிட்டாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரோட ஆரோக்கியத்திலையும் மழைக்கும் மடுவுக்கான பெரிய வித்தியாசம் இருக்கும். இஞ்சி அப்படிங்கிறது நீங்க ஃபாலோ பண்ற ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு மேல சேர்க்கப்படுற ஒரு மல்டிப்ளையர் மட்டும்தான். அப்போ உண்மையான ஆன்டி ஏஜிங் ஃபார்முலா என்ன? இயற்கையான உணவுகள், தினமும் ஒரு 10 நிமிட நடைப்பயிற்சி, ரொம்ப குறைவான சர்க்கரை, நைட்ல நல்ல ஆழ்ந்த தூக்கம். இதுல பலரும் கவனிக்க தவறும் ஒரு விஷயம் மன அழுத்தம். தனிமையோ அதிக மன அழுத்தமோ உங்களுக்குள்ள இருந்தா உங்க உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாகும். நீங்க என்னதான் ரொம்ப ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உங்க உடம்ப ரொம்ப வேகமா துருப்பிடிக்க வச்சிடும். அதனால மன அமைதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆரோக்கியமான முதுமை அப்படிங்கிறது என்ன? வயசாவதை நிறுத்துறது கண்டிப்பா கிடையாது. ஆனா யாருடைய தயவும் இல்லாம நம்ம வேலைகளை நாமே செஞ்சுக்கிட்டு சுயமாக நடக்க முடிகிறது, பழைய விஷயங்களை ரொம்ப தெளிவா நினைவில் வச்சுக்க முடிகிறது, எந்த சோர்வும் இல்லாம நம்ம வாழ்க்கைய நாமே சுதந்திரமா வாழ முடிகிறது. அதை விட பெரிய இளமை வேற என்ன இருக்க முடியும்? அதுதான் நம்ம எல்லாருடைய உண்மையான இலக்காகவும் இருக்கணும். இளமை என்பது வயதை மறைப்பதல்ல, அது உடலை உயிருடன் வைத்திருப்பது. இந்த ஆழமான சிந்தனையோட நம்ம நிறைவு செய்வோம். ஆரோக்கியத்துக்காக நம்ம பெரிய பெரிய மலைகளெல்லாம் புரட்ட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க உடம்ப அந்த உள் துருப்புல இருந்து காப்பாத்துற கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதோட சேர்த்து நாளை காலையில உங்க சமையலறையில இருந்து நீங்க தொடங்க போற அந்த ஒரு சிறிய மாற்றம் என்னவா இருக்கும்? அதை பத்தி யோசிங்க.